இந்திய அரசியலில் இன்னைக்கு ஒரு மோசமான நாள்னு சொல்லாங்க. ஏன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் அஜித் பவார் இன்னைக்கு காலையில் நடந்த ஒரு மோசமான விமான விபத்தில் இறந்து போயிட்டாருங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மும்பையிலிருந்து பாராமதிக்கு தன்னுடைய தனி விமானத்தில் அஜித் பவார் கிளம்பி இருக்காருங்க. அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் பைலட்ஸ்னு மொத்தம் 5 பேர் போயிருக்காங்க. பாராமதி ஏர்போர்ட்டில் லேண்டிங் ஆகும்போது வெதர் சரியில்லாத காரணத்தினால ஃப்ளைட் அதோடைய கண்ட்ரோலை மீறி ரன்வேல போய் மோதி வெடிச்சு இருக்குதுங்க. ஃப்ளைட்டில் இருந்த 5 பேரும் ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இது எதார்பாராத விதமாக நடந்ததா இல்லை இதுக்கு பின்னாடி எதனா சூழ்ச்சி இருக்குதா அப்படின்னு அரசு அதிகாரிகள் விசாரிச்சுன்னு வராங்க. மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இவருடைய இறப்பை அனுசரிக்கக்கூடிய விதத்தில் 3 நாள் கவர்மெண்ட் லீவு விட்டு இருக்காங்க. பிரதமர் மோடி உட்பட பலரும் அவங்களுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுன்னு வராங்க. இதுக்கு பின்னாடி எதனா சூழ்ச்சி இருக்குமா இல்லை இது எதார்பாராத விதமாக நடந்ததா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த அப்டேட்டில் நம்ம சந்திப்போம்.